இந்திய தேர்தல் ஆணையத்தில் சசிகலா அதிமுகவின் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டதை செல்லாது என்று அறிவிக்குமாறு பன்னீர்செல்வம் அணி தரப்பில் டாக்டர் மைத்ரேயன் புகார் அளித்திருந்தார். அந்த புகார் மனுவுக்கு சசிகலா பதிலளித்திருந்தார். சசிகலா அளித்த பதிலுக்கு இன்னொரு பதில் மனுவை மைத்ரேயன் தாக்கல் செய்தார். இந்த இரு முக்கிய பதில் மனுக்களும் தந்தி டிவிக்கு கிடைத்துள்ளது. இதுகுறித்து டெல்லியில் உள்ள எமது சிறப்பு செய்தியாளர் சலீம் தரும் பிரத்யேக தகவல்களை பார்க்கலாம். இந்திய தேர்தல் ஆணையத்தில் சசிகலா தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனு, ஓபிஎஸ் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனு, இரண்டு மனுக்களையும் இப்பொழுது பிரத்யேகமாக தந்தி டிவி கையில் இரண்டு மனுக்களையும் முழுதாக வாசித்த பிறகு முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்திருக்காங்க. அந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது சசிகலா தரப்பில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 1989 ஆண்டு ஜெயலலிதா அவர்கள் முதன்முறையாக அதிமுகவின் பொதுச் செயலாளராக நியமிக்கப்படும் பொழுது அவர் நியமிக்கப்பட்டாரே தவிர தேர்வு செய்யப்படவில்லை கட்சி தொண்டர்களால். 4 வருடம் கழிச்சு 1993 தான் கட்சி தொண்டர்களால் தேர்வு செய்யப்பட்டார் பொதுச் செயலாளராக. அதே போலத்தான் இப்பொழுதும் நடந்திருக்கு. சசிகலா நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. ஓபிஎஸ் அணி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதிமுகவிற்கு சட்ட விதிகளுக்கு இது முரணானது. அடிப்படை உறுப்பினர் அதிமுக தொண்டர்கள் சுமார் 1.5 கோடி பேர் இருக்காங்க. அவங்க ஓட்டு போட்டாதான் பொதுச் செயலாளரை தேர்வு செய்ய முடியும். ஆகவே சசிகலா நியமனம் செல்லாது அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் அணியினர் சொல்றாங்க. சசிகலா தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, பொதுக்குழுவில் சுமார் 2090 பேர் இருந்தாங்க. பொதுக்குழுவில் முக்கிய முடிவு எடுக்க போறோம் வாங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் முன்கூட்டியே தகவல் சொல்லி தான் இருந்தோம். அங்க கையெழுத்து போட்டவங்களே இப்பொழுது எங்களுக்கு எதிராக புகார் கொடுக்கறாங்க தேர்தல் ஆணையத்தில், இந்த வழக்கை எடுத்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓபிஎஸ் அணி தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க கையெழுத்து போட்டோம், வெத்து பேப்பர்ல கையெழுத்து போடணும், வெள்ளை பேப்பர்ல எங்க கிட்ட கையெழுத்து வாங்கினாங்க, பொதுச் செயலாளர் தேர்வு நடக்க போகுதுங்கிற விஷயத்தை எங்களுக்கு முன்கூட்டியே சொல்லலை, இந்த மாதிரி நியமனம்லாம் இருக்குன்னு எங்களுக்கு சொல்லவே இல்லை, அதனால் நாங்கள் ஏமாற்றப்பட்டோம், அதிர்ச்சி அடைந்தோம், வெத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்தோம், இப்படித்தான் சசிகலா அதிமுகவின் பொதுச் செயலாளரானார் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் அணி தரப்புல டாக்குமெண்ட்ஸை இந்திய தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, 2011 ஆண்டு சசிகலா கட்சியை விட்டு நீக்கிய பிறகு ஒரு சில மாதங்கள் கழித்து ஜெயலலிதா அவர்கள் மீண்டும் சசிகலாவை கட்சியில் இணைத்து கொண்டார். மீண்டும் இணைத்து கொண்டதால் அவர் ஒரு புதிய உறுப்பினர், இன்னும் 5 வருஷம் கூட நிறைவு செய்யல, பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டி போட முடியாது அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் அணி வாதங்களை முன்வைக்கிறார்கள். ஆனால் சசிகலா அணி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்லை அந்த கட்சியை விட்டு நீக்கியது ரத்து செய்யப்பட்டதால் புதிய உறுப்பினராக இணைத்துக் கொள்ளவில்லை, ஆரம்பத்திலிருந்தே உறுப்பினராக இருக்கார் இல்லையா, அதுவே தொடரும். அதனால பொதுச் செயலாளர் பதவி நியமனம் செய்வதற்கு எந்த சிக்கலும் இல்லை அப்படின்னு சொல்லி சசிகலா தரப்புல சொல்லியிருக்க தான் ஓபிஎஸ் தரப்புல அப்படி கவுண்டர் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, சசிகலா தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, திரு ஓபிஎஸ் அவர்களை கட்சியை விட்டு நீக்கியதற்கு ஓபிஎஸ் எதிர்ப்பு தெரிவிக்கல, எதிர்ப்பு தெரிவிக்க டாக்டர் மைத்ரேயன் தரப்பினர் யார் என்று கேட்கிறார்கள். அதற்காகத்தான் உடனே ஓபிஎஸ் என்ன பண்ணார், டெல்லி வந்து இந்திய தேர்தல் ஆணையரை சந்தித்து விட்டு மீண்டும் தமிழகம் திரும்பி விட்டார். அதன் பிறகு சொத்து வழக்கில் தண்டனை வாங்கறதுக்கும் பொதுச் செயலாளர் பதவியில் நீடிப்பதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி சசிகலா தரப்புல சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அதிமுகவின் தலைமையகம் தங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமது எம்ஜிஆர் பத்திரிகையும் அதிமுக உரிமையாளர் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓபிஎஸ் அணியினர் என்ன சொல்றாங்க, கட்சி தலைமையகம் சசிகலா கையிற்கு போய்விட்டால் அவர்கள் தவறாக அதை பயன்படுத்தி விடுவார்கள். அது மட்டும் இல்ல, நமது எம்ஜிஆர் பத்திரிகைக்கும் அதிமுகவுக்கும் நெருக்கமான தொடர்பு இருப்பதனால் அதையும் தவறாக பயன்படுத்தக்கூடும், தேர்தல் ஆணையம் தடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. சசிகலா தரப்புல இறுதியா என்ன சொல்றாங்கன்னா, இனி வரும் எல்லா கடிதங்களையும் அதிமுக தலைமையகம் ராயப்பேட்டால இருக்கு அங்கேயே அனுப்பிடுங்க, ஜெயிலுக்கு அனுப்ப வேண்டாங்கிறத சொல்லாம சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அவசரமா சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டது எதற்காக அப்படின்னு சொல்லி சசிகலா தரப்புல ஒரு விளக்கம் கொடுக்கறாங்க. பொதுச் செயலாளர் பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் ஒரு கட்சியோட பொருளாளர் கட்சி நிதியை எடுத்து செலவு பண்ண முடியும் கட்சிக்காரங்களுக்காக. பொதுச் செயலாளர் இறந்துவிட்ட காரணத்தினால் அவசரமாக ஒரு பொதுச் செயலாளர் அதிமுகவிற்கு தேவைப்பட்டார், இதனால் தான் என்னை நியமித்தார்கள் அப்படின்னு சொல்லி சசிகலா சொல்றாங்க. ஓபிஎஸ் அணியினர் என்ன சொல்றாங்க, இது முழுக்க போய், அதாவது ஒரு பொதுச் செயலாளர் மறைந்து விட்டார், ஒரு கட்சியின் பொருளாளருக்கு அந்த உரிமை இருக்கிறது, நிதி எடுத்து கட்சி தொண்டர்களுக்கோ அல்லது செலவு செய்யறதுக்கு உரிமை இருக்கிறது புதிய பொதுச் செயலாளர் தேர்வாகும் முறையில். அதனால புதுசா ஒரு பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்பட்டு அவங்க பர்மிஷன் கொடுத்தாதான் நிதி எடுக்க முடியும் அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லி பாயிண்ட் பை பாயிண்டா ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் கவுண்டர் கொடுப்பதை நாம் இந்த இரு பதில் மனுவிலிருந்து தெரிந்து கொள்ள முடிகிறது. டெல்லியிலிருந்து தந்தி செய்திகளுக்காக கேமரா பர்சன் பிரதீப் சௌஹானுடன் சலீம்.